வணக்கம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில். இன்றைக்கி சவ் சவ் பொரியல் செய்ய போகிறோங்க. இது ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான பொரியல். இந்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க சவ் சவ் பொரியலை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சவ் சவ் பொரியல் செய்கிறதுக்காக நம்ம முதல்ல கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவும் ஒரு இஞ்சியும் போட்டு மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணுங்க. குழையாமல் இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். ஒரு சவ் சவ்வை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இலசாக பார்த்து வாங்கிக்கணுங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு வேக வைக்கலாங்க. மூடி போட்டு வேக வச்ச சவ் சவ்வை நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். இப்போது நம்ம மிக்சி ஜாரில் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டு நல்லா கலந்து விடலாங்க. 1 நிமிஷம் நல்லா கலக்கலாம். இது ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பொரியலுக்கு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம சவ் சவ் பொரியல் டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இது. இந்த பொரியலை நாம் சாதத்துக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நிச்சயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.